செப்பாங் டெங்கிலில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு கோவில் அருகில் உள்ள விளம்பர பலகையின் மின்சாரத்தை பயன்படுத்துவதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வைரலாகியுள்ள நிலையில் டிஎன்பி இது குறித்து விளக்கம் அளித்துள்ளது. அந்த கோவில் அமைந்துள்ள இடம் தனியார் நிலமாகும். கோவிலுக்கு தனிப்பட்ட மின்சார இணைப்பு இல்லாத நிலையில் அருகில் உள்ள விளம்பர பலகை நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட சட்டப்பூர்வ மின்சாரம் கோவிலில் பயன்படுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மின்சாரம் சட்டப்பூர்வமாக விளம்பர பலகைக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அது அனுமதியின்றி கோவிலுக்கு பயன்படுத்தப்படுவது குறித்து பாதுகாப்பு கோணத்தில் தொடர்ந்து கண்காணிப்பில் இருப்பதாகவும் டிஎன்பி கூறியது. எனினும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த தகவலை டிஎன்பி இன்னும் வெளியிடவில்லை. முன்னதாக அந்த தனியார் நிலத்தின் உரிமையாளர் 2001ஆம் ஆண்டில் விளம்பர பலகை அமைப்பதற்காக அந்நிலத்தை தாம் வாங்கியதாகவும் தாம் அப்பக்கமே செல்லாத இந்த 20 ஆண்டுகளில் அங்கு கோவில் கட்டப்பட்ட அதிர்ச்சி தகவல் அண்மையில்தான் தமக்கு தெரிய வந்ததாகவும் கூறியிருந்தார். ஒரு வாரத்தில் இடத்தை காலி செய்யாவிட்டால் கோயில் இடிக்கப்படும் எனவும் சொல்லியிருந்தார். இதனிடையே ஸ்லாங்கூர் அரசும் சட்ட விதிமுறைகளுக்கு கட்டுப்படுமாறு கோயில் நிர்வாகத்தை அறிவுறுத்தியுள்ளது.